ஏன்யா போன மேட்ச்ல கஷ்டப்பட்டு வின் பண்ணி நெட் ரன் ரேட்டை பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணோம். இன்னைக்கு ஒத்த மேட்ச்ல எங்களை செலுச்சு விட்டீங்களே. இப்படி வந்து மும்பை சிஎஸ்கே பார்த்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க. இன்னைக்கு சிஎஸ்கே மும்பைய சும்மா அசால்ட்டா வின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு மேட்ச்ல சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 207 ரன் வந்து எடுத்தாங்க. இது ஒரு இமாலய டார்கெட் தான். இருந்தாலும் இந்த ஸ்கோரை வந்து சேஸ் பண்றதுக்கு மும்பை பயங்கரமா போராடுவாங்க. இந்த மேட்சை கொஞ்சமாவது வந்து கடைசி வரைக்கும் டஃப்பா கொண்டு போவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேற. இன்னைக்கு மும்பை பேட்ஸ்மேன்ஸ்க்கு எமனா அகில் ஹுசேன் வந்துட்டாருங்க. வந்த மனுஷன் நான் ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுப்பேன்னு சொல்லிட்டு மலேஸ்வரோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் முகேஷ் சௌத்ரி நான் வந்து அடுத்த ஓவர்ல டீகாக்கோட விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி அவரோட பங்குக்கு ஒரு டீகாக்கோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் அகில் ஹுசேன் என்னோட வேட்டை இதோட நிக்காதுன்னு சொல்லிட்டு மனுஷன் நமன்தீரோட விக்கெட்டையும் வந்து எடுத்தாருங்க. என்னதான் 3 விக்கெட் போனாலும் திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் 2 பேருமே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை போட்டு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க. சரி இவங்களோட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆகும், அப்படியே அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ பண்ணிடுவாங்க, கடைசி வரைக்கும் வந்து இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும்னு நினைக்கும் போது திரும்ப அகில் ஹுசேன் வந்து நான் அவ்வளோ ஈஸியாக பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ பண்ண விடுவேனான்னு சொல்லி மனுஷன் நல்லா விளாண்டுட்டு இருந்த திலக் வர்மாவோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் இது பத்தாதுன்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு இருந்த நூர் அகமது ஏன்னாப்பா நீ மட்டும் தான் விக்கெட் எடுப்பியா, என்னோட பங்குக்கு நானும் விக்கெட் எடுப்பேன், நீ ஒரு விக்கெட் எடுத்தேன்னா நான் ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி அவரோட பங்குக்கு ஒரே ஓவர்ல ஹர்திக் பாண்டியா, ரூதர்ஃபோர்டு 2 பேரோட விக்கெட்டே வந்து எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் நம்பிக்கை தர மாதிரி சூரியகுமார் யாதவ் தான் வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு. அவரோட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆக நினைக்கும் போது இந்த உங்களோட சோழியை நான் முடிக்கிறேன்னு சொல்லி அகில் ஹுசேன் சூரியகுமார் யாதவோட விக்கெட்டே வந்து எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கே பவுலர்ஸ் எல்லாருமே எங்களோட பங்குக்கு நாங்களும் விக்கெட் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி விக்கெட்டை வந்து எடுத்தாங்க. இதனால இன்னைக்கு மும்பை பேட்ஸ்மேன்ஸ்னால ஒண்ணுமே பண்ண முடியலங்க. வெறும் 104 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. உண்மையிலே இது சிஎஸ்கேக்கு தேவையான வெற்றிங்க. ஏன்னா சிஎஸ்கே பாயிண்ட்ஸ் டேபிள்ல பின்னாடி இருந்தாங்க. ஆனா இந்த ஒத்த மேட்ச்ல இவ்வளோ கம்ஃபர்டபுளா மும்பையை வந்து வீழ்த்தினால இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து கொஞ்சம் மேலே ஏறி வந்துட்டோம். இதே மாதிரி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீசனில் சிஎஸ்கேனாலே வந்து ஜொலிக்க முடியும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆரம்பித்தாலும் அதுக்கப்புறம் ஒரு கம்பேக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அளவுக்கு சிஎஸ்கே மேட்சை வின் பண்ணதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் சஞ்சு சாம்சன் அடித்த செஞ்சுரி தாங்க. ஏன்னா மனுஷன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தே தீர்வேன்னு சொல்லி அவர் செஞ்சுரி அடித்தனால தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கோரை வந்து எடுக்க முடிஞ்சுச்சு. அதே மாதிரி பேட்டிங்கில் அம்புட்டுன்னு எடுத்துட்டோம்ல, அதனால அசால்ட்டா பவுலிங் போடுவோம்னு சொல்லிட்டு போடாம சிஎஸ்கே பவுலர்ஸ் எல்லாருமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அகில் ஹுசேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனுஷன் 1 இல்லை 2 இல்லை 4 விக்கெட் எடுத்து பட்டை கிளப்பியிருக்காப்புல. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ரெகுலர் இன்டர்வல்ல சிஎஸ்கேனால விக்கெட் எடுத்தனால தான் இந்த அளவுக்கு வந்து மேட்சை வந்து வின் பண்ண முடிஞ்சுச்சு. இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன ஆசைப்படுறாங்கன்னா இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம், இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்ச் வந்து வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த மேட்ச்ல சிஎஸ்கே என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.